உளவியல் ஆரோக்கியமா என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, நிறைய பேருக்கு ரத்த அழுத்தம் இருக்கு, பிளட் பிரஷர் இருக்குது. கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? ரத்த அழுத்தம் எதனால வருது? உப்புனாலயா? இல்லவே இல்லை. மட்டன் சாப்பிட்டதுனாலயா? இல்லவே இல்லை. எதனாலனா உங்க வாழ்க்கை அழுத்தம். வாழ்க்கையில வரக்கூடிய அழுத்தம் தான் ரத்த அழுத்தத்தை உருவாக்குது. அதே மாதிரி சர்க்கரை வியாதி எங்க போனாலும் சொல்லுவாங்க, உங்களுக்கு மன அழுத்தம் இருக்கும்பாங்க. மன அழுத்தத்தை குணப்படுத்தி யாராவது சொல்லியிருக்காங்களா? முதல்ல மன அழுத்தம்னா என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப 4 சொன்ன மூலம் உங்க வாழ்க்கையில் என்னது? கல்வி, பொருளாதாரம், சமூக அந்தஸ்து, உளவியல் ஆரோக்கியம். சமூக அந்தஸ்துங்கிறது இந்த வேலைக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு எப்படி இருந்தது? உங்க சமூகத்தில் எப்படி அந்தஸ்து இருந்தது? அந்தஸ்தே இல்ல, வெரி அடிமட்டத்தில் இருந்தோம். ஆனா இங்க வந்து அந்தஸ்து வருது இல்லைங்களா? இல்லையா? சோ அந்தஸ்து. உளவியல் ஆரோக்கியம்னா சிலருக்கு உடம்புல டெஸ்ட் பண்ணி பார்த்தா எந்த நோயுமே இருக்காது, ஆனா பிரச்சனை இருக்கும், நோய் இருக்கும், அரிய இருக்கும், தலைவலி இருக்கும். சிலருக்கு வேலைக்கு போக மாட்டாங்க. இன்னைக்கு நிறைய ஸ்டூடெண்ட் டியூஷன் போக படிக்க மாட்டேங்கிறாங்க. டியூஷன் போய் படிக்க மாட்டேங்கிறாங்க. எங்கிட்ட வரக்கூடியவங்களா மிகப்பெரிய பேராசிரியர்கள்லாம் உங்களுடைய குழந்தைய கூப்பிட்டு வர்றாங்க. சார் என்னன்னா காஸ்ட்லியான ஸ்கூல்ல படிக்கிறா, ஏன்னா அவங்க எல்லா ஏசி ரூம் எல்லா வசதியும் இருக்கு. வெளியில வந்தா எந்த படிக்க மாட்டேங்கிறான், சொன்னா புரிய மாட்டேங்குது. ஒரு தடவை 10 தடவை சொன்னாலே எனக்கு புரியலைங்கிறான். ஆனா செல்போனை கொடுத்தா நல்லா புரியுது, டிவி பார்க்க கொடுத்தா நல்லா புரியுது, படிக்க சொன்னா புரியல. அங்கேயே போய் டியூஷன் போய் மிரட்டினா ஓடி வந்துடலாம், திட்டனா ஓடி வந்துடலாம். நீ ஒண்ணுமே பண்ண வேண்டாம், மார்க் போட கரெக்ட் ஆகிக்கலாம். புரியுதுங்களா எப்படி சொல்றாங்க? ஓகே. சோ இந்த 4 வகையில் ஏற்படக்கூடிய பற்றாக்குறை தான் உங்களுக்கு வாழ்க்கையில மன அழுத்தத்தை ஏற்படுது. எது? கல்வி, பொருளாதாரம், சமூக அந்தஸ்து, உளவியல் ஆரோக்கியம். அது உங்களுக்கா இருக்கலாம், உங்களுடைய குழந்தைகளா இருக்கலாம், பேர குழந்தைகளா இருக்கலாம். இந்த 4ல பற்றாக்குறை ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு பேர் தான் மன அழுத்தம். மன அழுத்தம் வந்துட்டா எப்படி சிம்டம் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் தூக்கம் வராது. மன அழுத்தத்துடைய முதல் நோக்கம் தூக்கம் வராது. இரண்டாவது, எதிரிங்க அமைதியா இருக்க முடியாது, எப்பவுமே பரபரப்பாவே சுத்திட்டு இருப்போம். அதுக்கடுத்து உடல்ல தலைவலிக்கும், வயிற்று வலிக்கும். ஆனா மெடிக்கலா பார்த்தா ஒண்ணுமே இருக்காது, ஸ்கேன் பண்ணி பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. சரிங்களா? அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த சமயத்துல ஒண்ணு சாப்பாடு அதிகமா சாப்பிடுவோம், இல்லைன்னா சாப்பிடவே மாட்டோம். இதெல்லாம் அறிகுறிகள். இது வர்றப்பே நம்ம கவனிச்சு குணப்படுத்திட்டோம்னா பிரச்சனை இல்லை. இதை விட்டுட்டோம்னா தான் டிசார்டர் சொல்லக்கூடியது. நம்ம வேலைக்கு போற பிடிக்காது, வேலைக்கு போனா நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். யாரும் எது சொன்னாலும் தாங்க முடியாது, ஏதாவது சொல்லிட்டு தாங்க முடியாது. அதே மாதிரி எப்பவுமே ஒரு பரபரப்பான நிலை இருக்கும். இது அடுத்த கட்டம் தான் உங்களுக்கு ரத்த அழுத்தமாவோ அல்லது வேற சர்க்கரை வியாதியோ மாற்ற முடியும். இந்த 4 மாத்தணும்னா சக்சஸ்ஃபுல்லா வர முடியும். இந்த 4க்கு மாத்திரம் நான் கண்டுபிடிச்ச ட்ரீட்மெண்ட் பேர் தான் MSK மைண்ட் செட் நாலேஜ். இப்ப போல வாழ்க்கைக்கு இதை வச்சிருக்குது 4 விஷயம். அது உங்களுக்கு ஃபெயிலியர் ஆனாலும் ப்ராப்ளம், குழந்தைகள் ஃபெயிலியர் ஆனாலும் ப்ராப்ளம். இன்னைக்கு பாருங்க எங்கிட்ட வர்றாங்க, சார் MBBS பெருசா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பெருசா? ஆனா என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு 3 வருஷம் டியூஷன் போறீங்க, MBBS படிக்க முடியுமா? JIT, JET, IIT எல்லாத்துக்கும் என்ட்ரன்ஸ்லயே 3 வருஷம். அது 3 வருஷம் இப்ப இல்ல, இப்ப 6வது என்ட்ரன்ஸ் படிக்கணுமா? இப்போ மெயின் யார் சொல்லி கொடுப்பா? எங்களுடைய நிறுவனம் 20 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணல. ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணல, நிறைய டாப் பீப்புள்ஸ் தான், VIP தான். இந்த கேள்வி தான் கேட்டாங்க, ஏன் சார் இவன் என்னது இப்படினே என்ட்ரன்ஸ் போகிறாங்க, இப்படினே படிக்கணும், இவன் எப்படி மெடிக்கல் போய் பாஸ் பண்ண முடியும்? அப்ப இவன் ட்ரீட்மெண்ட் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. அதனால நல்லா ஞாபகம் வச்சுங்க, என்ட்ரன்ஸ்க்கே 3 வருஷம் போறாங்க. ஆனா இந்த பேரண்ட் யாராவது யோசிக்கிறாங்களா? யோசிக்கவே இல்லை. என்ட்ரன்ஸ்க்கே அவ்வளவு செலவு பண்ணி 3 வருஷம் பாருங்க. இப்ப நான் போன எக்ஸாம் எழுதி 24 லட்சம் பேர் எழுதிருக்காங்க. இதுல நிறைய பேர் 300 மார்க் தான் வாங்கியிருக்காங்க. இப்பதான் பேரண்ட் எங்கிட்ட வர்றாங்க, சார் 3 வருஷம் போனா எவ்வளவு செலவாச்சு? 6 லட்சம் ரூபாய் செலவாச்சு. இன்னைக்கு கவலைப்படாதீங்க, இன்னொரு 1 கோடி சம்பாதிக்கும், 1 கோடி செலவு வச்சிருக்கேன். MBBS டிகிரி வாங்கிடுவாங்க. வாங்கிட்டாங்கன்னா நீங்க வச்சுக்கலாம் வீட்டுல. முடியுமா? முடியவே முடியாத பேர் கல்வித்திறன் குறைபாடு. சரி, அட்வைஸ் பண்றத முடிஞ்ச அளவு குறைச்சிக்கணும். ஏன்னா அவங்க அட்வைஸ இன்னைக்கு தான் பண்ணிருக்கீங்க, இதுக்கு முன்னாடி அவங்க சொன்னதெல்லாம் ஓகே ஓகேன்னு கேட்டிருப்பீங்க. அவங்களால இப்ப எழுத முடிய மாட்டேங்குது, நிறைய ஸ்டூடெண்ட் எழுத மாட்டேங்கிறாங்க. அதுக்கு பேர் என்ன நாங்க சொல்றோம்னா டைகிராஃபியான ஒரு ப்ராப்ளம். அவங்க எழுத முடியாது. அதே மாதிரி நிறைய பேர் படிக்க விரும்புறதில்லை, அது டிஸ்லெக்சியான்னு சொல்லுவோம். இன்னும் ஒரு சிலருக்கு மேக்ஸ் பிடிக்க மாட்டேங்குது, டைகிராஃபியான்னு சொல்லுவோம். ஒரு சிலர் பேச சொன்னா பேச மாட்டாங்க, டைஃப்ரேசியான்னு சொல்லுவோம். சரியா? இன்னும் ஒரு சிலர் ஸ்கூலுக்கு போக மாட்டாங்க, ஸ்கூலுக்கு போற விரும்புறதில்லை, காலேஜுக்கு போற விரும்புறதில்லை. நீ காலேஜ்ல வேணா எழுத சொன்னா எழுத மாட்டேங்கிறாங்க.
ஸோ அதோடைய சிஸ்டம் என்ன ஆயிடுச்சுன்னா எழுத்து வந்து குறைக்கப்பட்டு நீ ஓகே பண்ணா போதும் இந்த மாதிரி வருது. இன் ஃபியூச்சர்ல வந்து எழுதும் திறன் இல்லாம போயிடும், அதே மாதிரி கேட்கும் திறன் இல்லாம போயிடுச்சு. நீங்க ஏதாவது சொன்னா கேட்கறாங்களா? சொல்லுங்க, கேட்கறாங்களா? கேட்கும் திறன் இல்ல. அவங்களுக்கு வந்து என்னன்னா அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்களோ அதுதான் நீங்க சொன்னதா சொல்றாங்க. கரெக்டா? அப்படி இல்லை சார், ஆனா சொன்ன மாதிரி சொல்றாங்க. அப்படி நீங்க நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். நம்மளுடைய ஜெனடிக்ஸ் தான் அடுத்த குழந்தைகள். உங்களுடைய எதெல்லாம் குறையா இருக்கிறதோ அது வந்து குழந்தைகிட்ட இருக்கும், அது இப்ப தெரியாம இருக்கும். அதனாலதான் நாங்க என்ன சொல்றோம்னா ஒவ்வொரு குழந்தைகளுமே வந்து முறைப்படுத்தும். சரியா? முறைப்படுத்தலைன்னா அது நம்மளுடைய ஏஜ்ல நம்மளுடைய சுச்சுவேஷன்ல அப்படித்தான் இருக்கு. அதான் நாங்க நிறைய பார்த்துட்டு இருக்கோம். நான் 3 தலைமுறை பார்த்துட்டு